ஆதிய அகண்ட இருளும் எல்லா ஆரம்பத்திலும் எதுவும் தோன்றாத நிலை. அகண்ட இருள். அந்த இருள் வெறும் சூன்யமும். இருளில் அணு உயிர்களுக்கும் உலகங்களுக்கும் ஆதி ஆதாரம். அதன் தொனியும் அருட்பெருஞ்சோதி. அந்த அகண்ட இருளின் தொனி, ஒலி, அதிர்வு, தாளம் வெளிப்பட்டு அருட்பெருஞ்சோதியானது. அதாவது இருளில் ஒளியாய் வெளிப்பட்டது. அருட்பெருஞ்சோதி கருணை மிகு ஒளி, உயிரை தரும் அன்பின் சக்தி. அணுவாய் ஒடுங்கி அணுவாய் பிரிந்து அந்த ஒளி அணு அளவுக்கு ஒடுங்கியது. அதுவே உயிர்த்துக்கள்களின் பிறப்பு. பின்னர் அவை பிரிந்து பெருகி அகில உலகங்களாய் பரவின. இங்கு அணு என்பது இயற்பியலின் அணுவை மட்டுமல்ல, உயிர்த்துக்களின் விதை என்றும் கொள்ளலாம். ஆதியால் அகண்ட இருளில் அணு தரித்து மீண்டும் அந்த அகண்ட இருள் அணு வடிவமற்ற சக்தி, சுத்த கலை எனும் தெய்வீக ஆற்றலைக் கொண்டது. அந்த அணுவை உயிரின் உள் இயக்க சக்தியாகப் பாய்ந்து அணுவை துளைத்து உருவானது நாம். அந்த அணு உயிர்த்துக்கள்களைத் துளைத்து உயிர்காயத்தில் புகுந்தது. அப்போது உடல், மனம், ஆன்மா என்ற ஒருங்கிணைவு உருவானது. அதுதான் இன்று நாம் மனிதன் என அறியப்படும் உயிர். ஆழமான பொருள் அகண்ட இருள், ஆதிச்சூன்ய நிலை. அருட்பெருஞ்சோதி, அதில் பிறந்த உயிர் ஒளி. அணுக்கள் பிரபஞ்சமான விதைகள். அணு உயிர்ப்புலையின் சுறுசுறுப்பு. நாம் அந்த அண்டம் கொண்ட சுருக்கம். சிறிய மனித உடலில் அந்த பெரிய சக்தியின் பிரதிபலிப்பு. இதை நெற்றிக்கண் தியானத்தில் இணைத்துப் பார்க்கும்போது, நெற்றிக்கண் திறக்கும்போது முதலில் இருள் காணப்படுகிறது. அதில் சுடர் போல ஒளி வெளிப்படுகிறது. அந்த ஒளி அணுக்களாய் அசைந்து சுழன்று நம் உள்ளுணர்வில் பிரபஞ்சம் பிறந்ததைப் போன்ற அனுபவத்தைத் தருகிறது. அதனால் நெற்றிக்கண் தியானம் என்பது பிரபஞ்சத்தின் ஆதிச் சிருஷ்டியை தன்னுள் காணும் நேரடி அனுபவம்.